காசாவிலே ஹமாஸுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் முக்கிய காரணங்களும். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானை அச்சுறுத்துவதற்காகவும் அதிகளவான ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் களமிறக்கிய அமெரிக்காவும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நோட்டம் எச்சரிக்கையும் நெட்டன்யாகுவின் அறிவிப்பும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமெரிக்க உளவுத்துறையினர் அமெரிக்க போர்க்கப்பலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினையும் பதம் பார்க்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மிகப்பெரிய நிலத்தடி ஏவுகணை நகரத்தினை வெளிக்காட்டிய ஈரானிய தரப்பினர். துருக்கியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சகட்ட பதற்றங்கள் தற்போது எவ்வாறான நிலைமையை அடைந்துள்ளது என்பது தொடர்பாகவும் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அர்துகான் தொடர்பாகவும் துருக்கியினுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சியையும் அர்துகான் எவ்வாறு உறுதிப்படுத்தியுள்ளார் என்பது தொடர்பாகவும் விசேட காணொலி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அந்த காணொலியின் மூலமாக துருக்கியின் பதற்ற நிலைமை தொடர்பான புதிய தகவல்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொலியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். அமெரிக்க உளவுத்துறையானது வருடாந்த அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில் ஈரான் இன்னும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் ஈரானினுடைய நவீன ஆயுதங்கள் தொடர்பாகவும் ட்ரோன் உற்பத்தி தொடர்பாகவும் ஏவுகணைகள் உற்பத்தி தொடர்பாகவும் அச்சுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய ஆயுத கையிருப்பை வைத்திருக்கின்றது. கணக்கிட முடியாத அளவுக்கு ஈரானின் ஆயுத கையிருப்பு அதிகரித்துள்ளது. ஈரானினுடைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களாகவே காணப்படுகின்றன. ஈரானிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே காணப்படுகின்றன. மேலும் ஈரானிடம் இருக்கக்கூடிய படகுகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இன்னும் ஏனைய போர்க்கப்பல்கள் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தியின் கப்பல் போக்குவரத்தை முழுமையாக முடக்குவதற்கான திறன்கள் காணப்படுகின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடி கணிசமான தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய எல்லாவிதமான திறன்களையும் ஈரான் கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானினால் ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக கட்டுப்படுத்திவிட முடியும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான செயற்பாடுகளை ஈரானினால் இலகுவாக மேற்கொண்டு விட முடியும். அதே போன்று சைபர் தாக்குதல்களிலும் ஈரானுடைய அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு நிகராக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் சைபர் தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் ஈரானிய தரப்பினர் கொண்டுள்ளார்கள். மேலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்களுக்கு எதிராக அழுத்தங்களை அதிகரிப்பதற்கும் அமெரிக்காவின் இராணுவ தளங்களை முழுமையாக அகற்றுவதற்குமான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலத்திற்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றது என்றும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றும் அமெரிக்க உளவுத்துறையினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று இன்னும் சில முக்கியமான விடயங்களும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவிலே ஹமாஸ் அதிகளவான சுரங்கப்பாதைகளை கொண்டுள்ளது. மேலும் அதிகளவான சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலினால் அழிக்க முடியவில்லை. ஹமாஸ் பெரும்பாலான மூலோபாய சுரங்கப்பாதைகளை பாதுகாப்பாக தக்க வைத்துள்ளது. சிறிய அளவிலான சுரங்கப்பாதைகளை மாத்திரமே இஸ்ரேலினால் கண்டுபிடிக்கவும் முடிந்துள்ளது. மேலும் முன்பை விட ஹமாஸின் போராளிகளுடைய எண்ணிக்கை பல மடங்கினால் அதிகரித்துள்ளார்கள். காசாவிலே ஹமாஸ் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கின்றது. அதே போன்று சீனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா மாறியுள்ளது. 2030 ஆண்டுகளுக்குள் சீனா மிகப்பெரிய இராணுவ சக்தியாக மாறிவிடும். அதே போன்று உக்ரைனில் நடந்த போரினால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தொடர்பாகவும் மேற்குலகத்தின் ஆயுதங்கள் தொடர்பாகவும் உளவு தகவல்கள் தொடர்பாகவும் ரஷ்ய தரப்பினர் எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறான தகவல்களை ரஷ்ய தரப்பினர் அறிந்து வைத்திருப்பது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். மேலும் ரஷ்யா எதிர்காலத்தில் அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தலாம். சீனாவும் ரஷ்யாவும் மூலோபாய இருப்புக்காக கிரீன்லாந்து பிரதேசத்தினை குறிவைத்துள்ளார்கள். அவர்களுடைய பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்காக கிரீன்லாந்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய போகின்றார்கள். ரஷ்யா அணு ஆயுதத்தினை சுமக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி வருகின்றது. இது அமெரிக்காவிற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ரஷ்யா, ஈரான், சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. 2022 ஆண்டிலிருந்து இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவானது பல மடங்கினால் அதிகரித்துள்ளது என அமெரிக்காவின் உளவுத்துறை அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யா, ஈரான், சீனா, வடகொரியா மற்றும் ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளார்கள் என்றும் இவர்களை முழுமையாக முடக்குவதற்கான அழிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுமே அமெரிக்காவின் உளவுத்துறை அறிக்கையானது சுட்டிக்காட்டியுள்ளது.
அமெரிக்கா நேற்றிரவு நோட்டம் ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இந்த நோட்டமானது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வரையில் வெளியிடப்பட்டுள்ளது. நோட்டம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் எந்தவிதமான விமானங்களும் பயணிக்க கூடாது. சர்வதேச விமான போக்குவரத்தும் குறித்த நோட்டம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக பயணிக்காது. எனவே தற்போது அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலேயே இந்த நோட்டம் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே டியாகோ கார்சியோ என்கின்ற தீவு ஒன்று காணப்படுகின்றது. இந்த தீவிலே அமெரிக்காவின் விமான கட்டளை தளமும் பிரித்தானியாவின் விமான கட்டளை தளமும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த டியாகோ கிராசியா தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமான கட்டளை தளத்திற்கு மேலால் இருக்கக்கூடிய வான்பரப்பில் தான் அமெரிக்கா இந்த நோட்டத்தினையும் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் அமெரிக்கா அதிகளவான ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் களமிறக்கி வருகின்றது. அதிலும் குறிப்பாக 3 B2 ஸ்டெல்த் போர் விமானங்களை அமெரிக்கா குறித்த விமான கட்டளை தளத்திலே களமிறக்கியுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் மேலதிகமாக இன்னும் 4 B2 ஸ்டெல்த் போர் விமானங்கள் களமிறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். B2 ஸ்டெல்த் போர் விமானமானது நீண்ட தூர கனரக மூலோபாய தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான போர் விமானமாகும். அதிகளவான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணித்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான போர் விமானமாகவே அமெரிக்காவின் இந்த B2 ஸ்டெல்த் போர் விமானம் காணப்படுகின்றது. யுகோஸ்லாவியா, லிபியா, ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் அதிகளவான குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா இந்த B2 ஸ்டெல்த் போர் விமானத்தையே பயன்படுத்தி இருந்தது. மேலும் 2024ஆம் ஆண்டு யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஜோ பைடனின் நிர்வாகம் இந்த B2 ஸ்டெல்த் போர் விமானங்களை பயன்படுத்தி இருந்தது. எனவே தற்போது அமெரிக்கா குறித்த விமான கட்டளை தளத்தில் 7 B2 ஸ்டெல்த் போர் விமானங்களையும் C-17 சரக்கு விமானங்களையும் KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் களமிறக்கியுள்ளது. அடுத்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டம் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியை முடிவடைகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவும் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலேயே முடிவடைகின்றது. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே தற்போது இந்த எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னாயத்தங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளத்திலிருந்து ஈரானுக்கு எதிராகவும் யெமனுக்கு எதிராகவும் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். மேலும் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்களை பயன்படுத்தாது. ஈரானுக்கு எதிரான போரின் போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் நேரடியாக அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் அமெரிக்கா தற்போது இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தினை தேர்வு செய்திருக்கலாம். இருப்பினும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளங்களை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த தகவல்களில் இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் அமெரிக்கா அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு ஈரானிய தரப்பினரும் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் நேற்றிரவு அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகளுக்கு பதில் வழங்கும் முகமாக ஈரானிய தரப்பினர் நிலத்தடி ஏவுகணை நகரம் தொடர்பான மிக முக்கியமான காணொலி ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். நாங்களும் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதனை அறிவிக்கும் நோக்கத்தோடுமே ஈரானிய தரப்பினர் குறித்த காணொலியையும் நேற்றிரவு வெளியிட்டிருந்தார்கள். அடுத்து ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் பின்வாங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய்களை ஏற்றிச் சென்றிருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களை முழுமையாக கைப்பற்றி கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுடைய எண்ணெயினை ஏற்றிச் சென்றிருக்கக்கூடிய சரக்கு கப்பல்களை மீட்டெடுப்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இன்னும் ஈரானிய தரப்பினர் வெளியிடவில்லை. நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய சதா, சனா மற்றும் ஹுதைதா பிரதேசங்கள் இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான யெமன் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். காசாவை போன்று தற்போது யெமனிலும் ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 30 வரையிலான யெமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இருப்பினும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களில் இருந்து பின்வாங்கவில்லை. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்று அதிகாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து 3க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்களினால் விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
நாங்கள் விரைவில் காசாவை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். காசாவினுடைய எதிர்காலம் எங்களுடைய கைகளிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் காசாவை முழுமையாக கட்டுப்படுத்தி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பூஜ்ஜியமாக்குவோம். காசாவில் உள்ள குடியிருப்பாளர்கள் விரும்பிய இடத்திற்கு அவர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். தற்போது ஹமாஸுக்கு எதிராக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உச்ச அழுத்தங்கள் தொடர்பாகவும் காசாவை முழுமையாக கைப்பற்ற போகும் திட்டம் தொடர்பாகவும் நான் விரிவான தகவல்களை பதிவிட விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என நெட்டன்யாஹு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அடுத்து நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. டெல் அவீவ் பிரதேசத்திலும் நெட்டன்யாஹுவின் வீட்டை முற்றுகையிட்டும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு ஹமாஸ் தரப்பினரும் பணைய கைதிகள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இது நெட்டன்யாஹுவுக்கு ஒரு அழுத்தத்தினையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்படியான நிலைமையில் தற்போது ஹமாஸுக்கு எதிரான அழுத்தத்தினை அதிகரிப்பதற்காகவும் ஹமாஸுக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் வடக்கு காசாவிலே சிறிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசமான பெய்ட் லாஹியா பிரதேசத்திலேயே ஹமாஸுக்கு எதிரான சிறிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. தற்போது பெய்ட் லாஹியா பிரதேசத்தின் எல்லை பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச வாகனங்கள் நிலை கொண்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் ஹமாஸுக்கு எதிரான சிறிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. நாங்கள் உணவும் நீரும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட எங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. காசாவிலே ஹமாஸ் இருப்பதனால் தான் இந்த போர் தொடர்கின்றது. காசாவிலிருந்து ஹமாஸ் வெளியேறிவிட்டால் இந்த போர் நிறுத்தப்பட்டுவிடும். மேலும் எங்களுக்கான உணவுகளும் கிடைக்கப் பெறும் என குறித்த ஆர்ப்பாட்டத்திலே கோஷங்களும் பதாதைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. 2019ஆம் ஆண்டும் காசாவிலே ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் வெளியேறிவிட வேண்டும் என்றும் கைகூலி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்பினர் காசாவிலே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹமாஸ் ஆயுதங்களை களைவதன் மூலமாகவே காசாவினுடைய நிலைப்பாட்டினை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர முடியும் என கைகூலி அப்பாஸினுடைய ஃபத்தா அமைப்பினர் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய 90% பலஸ்தீனிய மக்கள் ஹமாஸுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகளுக்கும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய 10% மக்கள் கைகூலி அப்பாஸின் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவை வழங்குகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை எதிர்ப்பதன் மூலமாக எங்களுக்கு எதனையும் அடைந்து கொள்ள முடியாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அடிபணிந்து சென்று சலுகைகளை பெற்றுக் கொள்வதே சிறந்த விடயமாக அமைந்திருக்கும் என்றும் கைகூலி அப்பாஸின் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவான மக்கள் குரல் எழுப்பி இருந்தார்கள். இருப்பினும் 2019ஆம் ஆண்டு இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெரிதாக எடுபடவில்லை. அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் எதிர்ப்பு குழுக்களுக்கே முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அத்தோடு காசாவிலே அரபு பழங்குடி குளங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குளங்களில் ஒரே ஒரு அரபு பழங்குடி குளம் மாத்திரம் ஹமாஸுக்கு எதிராக செயற்படுகின்றது. வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குளத்தினரே ஹமாஸுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக இந்த அரபு பழங்குடி குலத்தினர் உளவு தகவல்களையும் வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த அரபு பழங்குடி குலத்தில் இருக்கக்கூடிய உளவாளிகளை ஹமாஸ் தரப்பினர் தூக்கிலிட்டும் இருந்தார்கள். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைகூலி அப்பாஸின் ஃபத்தா அமைப்பின் உதவியோடும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான இந்த அரபு பழங்குடி குலத்தோடும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த 3 வாரமாக காசாவிலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிகளவான அரபு நாடுகளும் வேலை திட்டங்களையும் அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். கைகூலி அப்பாஸும் அவருடைய ஃபத்தா அமைப்பும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்றும் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். அமெரிக்க தரப்பினரும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேறினால் மாத்திரமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இதற்கமைவாக இந்த அழுத்தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாகவே வடக்கு காசாவிற்குள் இந்த சிறிய ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக சர்வதேச நிலைப்பாட்டினை மாற்றுவதற்கும் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். மேலும் நேற்றிரவிலிருந்து அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அரேபிய ஊடகங்களும் இந்த செய்தியை தான் தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தாமல் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் தற்போது ஹமாஸுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என அதிகளவான ஊடகங்கள் பிரச்சாரங்களையும் ஆரம்பித்து விட்டன. உண்மையில் கைகூலி அப்பாஸின் மூலமாகவும் உளவாளிகள் மூலமாகவுமே இந்த சிறிய ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதனை அதிகளவான ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. அடுத்து இன்று காலை பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்களும் அரபு பழங்குடி குலத்தினுடைய தலைவர்களும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். பலஸ்தீன் எதிர்ப்பு குழுவோடு நாங்கள் முழுமையாக நிற்கின்றோம். எங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதற்காக பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களும் சதி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நாங்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவை முழுமையாக உறுதிப்படுத்துகின்றோம் என அவர்கள் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். அடுத்து இன்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து 4க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.